ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற முடக்கத்தானை பறித்து ரசம் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், பூ பூத்து காயெல்லாம் காய்ச்சிருக்கு. இதை பறித்து தான் இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் ரசம் வைக்க போகிறோம். மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. வாங்க இன்றைக்கி பறித்து வைப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இந்த முடக்கத்தான் கீரை நல்லா பறித்து அலசி வச்சுருக்கோம். ரசத்துக்கு பூண்டு, மிளகு, சீரகம், ஒரு கட்டி பெருங்காயம், வரமிளகாய் எடுத்துருக்கோம், தக்காளி 3 எடுத்துருக்கோம், கொஞ்சம் மல்லித்தலை, புளி கரைசல் வச்சுருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி முடக்கத்தான் கீரை செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோடது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும், ரொம்ப கொதிக்க விடாமல் மல்லித்தலை தூவி நம்ம இறக்க போகிறோம். சரிங்களா? ரசம் ரெடி. நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரசத்தை பாருங்கள், முடக்கத்தான் ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ஊற்றி டம்ளர்லேயும் குடிங்க. காஃபிக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சாப்பாட்லேயும் ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும் நம்மளோட முடக்கத்தான் ரசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.